வார்ம் ரீச் அவுட், கோல்ட் ரீச் அவுட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வார்ம் ரீச் அவுட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்கள தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட பேச போறீங்கன்னா அவங்களுக்கு உங்களை அட்லீஸ்ட் உங்களை பார்த்துருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு உங்களோட பேரோ நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதை தான் நம்ம வார்ம் ரீச் அவுட்னு சொல்லுவோம். அதே கோல்ட் ரீச் அவுட் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேச போகிறவங்களோ ஆல்ஸ் நீங்கள் மெயில் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசலாம், இல்லை இன் பர்சனில் கூட டேரெக்டாக நீங்கள் போய் பிச் பண்ணலாம். நீங்கள் பிச் பண்ணுறவங்க உங்களுக்கு அவங்கள சுத்தமாகவே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை தான் கோல்ட் ரீச் அவுட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப வார்ம் ரீச் அவுட்டில் உங்களுக்கு சேல்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அதே கோல்ட் ரீச் அவுட்டில் அவங்களுக்கு உங்களை தெரியாதுங்கிற பட்சத்தில் அங்கே கிரெடிபிலிட்டிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த கோல்ட் ரீச் அவுட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு சாம்பிளோ இல்லை டெஸ்டிமோனியலோ இதெல்லாம் இருக்குது, நாங்கள் இவ்வளோ தூரம் இத்தனை பேருக்கு சப்ளை பண்ணியிருக்கோம், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்லாம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாத்தையும் காமிச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கும் இந்த சர்வீஸ் உண்மையிலே தேவைப்படும், சர்வீஸோ ப்ராடக்ட்டோ அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் அதை சேல்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். கம்பேரிட்டிவ்லி கோல்ட் ரீச் அவுட்டோட வார்ம் ரீச் அவுட்டுக்கு கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.